ஜீவ புஸ்தகம், பரலோகத்தில் இருக்கிற புஸ்தகங்கள். அதை குறித்து நான் உங்களோடு பேசும்போது, ஒன்று ஜீவ புஸ்தகம், இன்னொன்று ஞாபக புஸ்தகம் என்று. இந்த ஜீவ புஸ்தகம், புக் ஆஃப் லைஃப், இந்த ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் வருகையில் காணப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள், அந்த எரி நரகத்தில் பங்கடைவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை எல்லாம் உங்களுக்கு காண்பித்தேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்கள் பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்கணும், மரணத்திற்கு பிறகு இயேசுவோடு இருக்கணும், அல்லது ஆண்டவர் வரும்பொழுது அவரை சந்தித்து பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்படணும். யார் பெயர் எழுதப்படும்? நிறைய காணி கொடுத்த பெயர் எழுதிடுவாங்களா? 1 கிலோ தங்கு கொடுத்த பெயர் எழுதிடுவாங்களா? நீங்கள் 1000 கிலோ தங்கு கொடுத்தாலும் பெயர் எழுதப்பட மாட்டாது. இல்லை இயேசுக்காக அதை கொடுத்துட்றேன் இதை கொடுத்துறேன் பெயர் எழுதவே முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், மறுபடியும் பிறந்த அனுபவம் பெறணும், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் பெறணும், அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு மறு பிறப்பு அனுபவத்தை பெற்றவங்க பெயர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அதை நல்லா அறிந்து கொள்ளுங்க. உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா? சர்ச்சை ரெக்கார்டில் இருக்கலாம். அதில் இருந்து அவங்களுக்கு கல்யாணத்துக்கு லெட்டர் தருவாங்க, சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்ற தோட்டத்தில் இடம் கிடைக்கும். பரலோகத்தில் இடம் கிடைக்காது. பரலோகத்தில் இடம் கிடைக்கணுமானா ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கணும். இருக்குதா? அது காணிக்கை கொடுத்து வாங்க முடியாது, பணம் கொடுத்து வாங்க முடியாது. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவம் உள்ளவங்க பேர் மட்டும்தான் எழுதப்படும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏமாந்து போயிடாதங்க, வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க நிறைய கிறிஸ்தவங்க கூட. நீங்கள் ஏமாந்து போயிடாதங்க, வசனத்துக்கு நேராக திரும்புங்க. அதனால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்குதா? சின்ன குட்டி பிள்ளைகள் கேளுங்க, என் பேர் இருக்குமா? என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா? அப்பா அவங்க பேர் இருக்குதா? அம்மா அவங்க பேருக்கான்னு கேளுங்க. சிகரெட் பிடிக்கிற ஆள் பேர் இருக்குமா? இருக்காது. குடிக்கிற ஆள் பேர் இருக்குமா? இருக்காது. லஞ்சம் வாங்குற ஆள் பேர் இருக்குமா? அங்கே எழுதப்பட முடியாது. ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிற ஆள் பேர் இருக்குமா? இருக்காது. ஜெபமே பண்ணுறதில்ல, பைபிளே வாசிக்கிற எந்த ஆள் பேர் இருக்குமா? இருக்காது. யோசிங்க. அப்போ உங்களை ஒப்பு கொடுங்க, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும், நான் வருகையில் காணப்படணும். ஒருவேளை மரணம் முந்தி கொண்டால் நான் பரலோகத்தில் போய் இயேசுவை சந்திக்கணும், அதுக்கு என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். ஒப்பு கொடுங்க. நான் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டேன், இனிமேல் இஷ்டப்படி வாழலாம், அவர் எல்லாம் பார்த்துக்குவார், அப்படி கிடையாது. பெயர் கிறுக்கப்பட்டு விடும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டாலும் நீங்கள் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளாவிட்டால், ரட்சிப்பிலே முன்னேறி போகாவிட்டால், முடிவு பரியந்தம் நிலை நிற்காவிட்டால், இடையிலே பின்மாற்றத்திலே போனீங்களானால் உங்களுடைய பெயர் கிறுக்கப்பட்டு விடும். அதிலும் வசனத்தில் இருக்குது, நிறைய உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் கிறுக்கப்பட்ட காரியம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால உங்களுடைய ரட்சிப்பை காத்து கொள்வதில் கவனம் செலுத்தணும். அதுக்கு தான் தினம் பைபிள் வாசிங்க, ஜெபிங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போங்க, வசனத்தை கேளுங்க, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படுங்க, ஊழியெல்லாம் செய்யுங்க என்று சொல்லுவதற்கு காரணம். அதனால பரலோகத்தை இழந்துராதங்க. நரகத்தின் அக்னிக்குள்ள ஒரு முறை போயிட்டா அவ்வளோதான், நித்திய நரகம் அது. அதனால தான் அதை குறித்து நான் சொன்னேன், மோட்சம் நரகம். மோட்சம் என்பது தேவன் வீட்டிருக்கிற இடம். மகிமையும் உயரமும் சின்ன உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீட்டிருப்பார். அவருடைய உருவம் எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி இருக்கிறது. அவருடைய தலை எப்படி இருக்கும், கண்கள் எப்படி இருக்கும், அவருடைய பிரகாசம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். பிதாவின் வலது பாரசத்தில் இயேசு மகிமையோடு வீட்டிருப்பார். அங்கு கோடான கோடி தேவ தூதர்கள் இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. உங்களுக்கு முன்னால் உங்களுடைய குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டு அவங்க மரிச்சிருந்தா, கிறிஸ்துவுக்குள் மரணம் அடைந்திருந்தா அவங்க இருப்பாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பரலோகம் என்பது. அங்கே கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது, வியாதி கிடையாது, பயம் கிடையாது, அங்கே எந்த ஆபத்தும் கிடையாது. அங்கே ஆண்டவரோடு மகிழ்ந்திருப்போம். அங்கே பாவம் கிடையாது, ஏன்னா அங்கே சாத்தான் கிடையாது. பாவத்துக்கு காரணமே சாத்தான் தான். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே மாம்சமும் ரத்தமும் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இந்த பூமியில் இருக்க வரைக்கும் இந்த மாம்சமும் ரத்தமும் இருக்கிறதுனால தான் பாவ உணர்வு, பாவம் தூண்டுதல், பாவம் செய்கிற காரியெல்லாம் நடக்கிறது. பாவ போராட்டம் இது ஒன்றும் பரலோகத்தில் இருக்காது. ஏன்னா ரத்தமும் மாம்சமும் பரலோகத்தில் போக முடியாது. ஒரு மகிமையான சரீரம், மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு நம்ம பரலோகத்தில் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு எப்படி மரித்து ஒரு மகிமையான சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி நமக்கும் ஒரு மகிமையான சரீரம், மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் கொடுக்கப்படும் என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால நம்ம பரலோகத்தில் அங்கே பாவம் இல்லாதபடி ஒரு பரிசுத்தமான இடத்துல மகிழ்ந்திருப்போம். நரகம் என்பது கந்தகமும் அக்னியும் எரிகிற கடல்.
அந்த கடலில் ஒரு மனிதன் பங்கு பெற்றா அங்கே புழு சாகாதான். அங்கே புழுக்கள் இருக்கும், அது சாகாது. நெருப்பில் புழு போட்டு செத்துடும்ல, அங்கே சாகாது, புழு உயிரோடு இருக்கும். அந்த நெருப்பு மனிதனை, அந்த ஆத்மாவை வேதனைப்படுத்தும். மனிதனுடைய ஆத்மா அதுக்குள்ளே பிரவேசித்து விட்டால் வேதனைப்படுத்தும், எரியும், தாகம் உண்டாகும், புழுக்கள் நெளியும், வேதனையை உண்டாக்கும். அங்கே காருருள், எங்கே பார்த்தாலும் பெருமூச்சும் பற்கடிப்பும் கதறுதலும் ஐயோ அம்மா என்ற வேதனையின் குரல் இருக்கும். முடிவே இல்லாத ஒரு வேதனை. அதனால் தான் தயவு செய்து அந்த அக்னி கடலுக்குள்ளே போயிடாதுங்க. அதுக்காகத்தான் இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம். யார் என்ன திட்டினாலும், யார் என்ன எங்களை குறித்து கேவலமாக பேசி வாட்ஸ்அப்பில் பேசினாலும் எழுதினாலும் நாங்கள் ஏன் திரும்ப திரும்ப இந்த இயேசு இயேசு இயேசுன்ற செய்தி அறிவிக்கிறோம் தெரியுமா? நீங்கள் நரகத்தின் அக்னியில் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக. இந்த சத்தியம் எங்களுக்கு தெரிந்ததுனால அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அதுக்கு தான் நாங்கள் அழுகிறோம், ஜெபிக்கிறோம், இந்த செய்தியை சொல்லுகிறோம். அதனால நீங்கள் ரட்சிக்கப்பனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு போகும். தேவனுடைய உள்ளம் அதை விரும்புகிறது. இயேசு ஒரு ஆத்மா நரகத்தில் அழிவதை விரும்பவில்லை. அதுக்குத்தான் அவர் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார், தன் ரத்தத்தை சிந்தினார். எல்லாரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடைந்து பரலோகத்திற்கு வர வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம். என் தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய வேலை. அதுக்குத்தான் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம், அதுக்குத்தான் இவ்வளவு அழுகிறோம். நாங்கள் யார் என்ன சொன்னாலும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஏனென்றால் பரலோகத்திற்கு போவதற்கு இயேசுவை தவிர வேறு ஒரு வழி இல்லை. அதனால நீங்க அதை தெளிவாக அறிந்து கொள்ள உங்களுக்கு சொல்லுகிறேன். தயவு செய்து யோசிங்க, சிந்திங்க. நீங்க தவறான நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா ஒரு நாள் மரணம் சந்திக்கும் போது நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. ஐயோ நான் இப்படிலாம் நம்பினேன், அப்படிலாம் நம்பினேன், எனக்கு இப்படிலாம் சொன்னாங்க, எங்க பாரம்பரியம் சொன்னது, முன்னோர் சொன்னாங்க, அது சொன்னாங்க, நம்பிட்டேனே அப்படின்னு சொன்னா அதன் பிறகு நீங்க மனம் திரும்ப முடியாது. நரகத்தில் இந்த மோட்சத்துக்கு போக முடியாது. அது நித்தியமான ஒரு அழிவு. நடக்கிற காரியத்தை யோசித்தாலே விளங்கிறோம். நீங்க பாருங்க, எந்த கடவுளை பற்றியாவது சொல்லுவதற்காக யாராவது மரிச்சிருக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. ஆனால் அந்த இயேசுவை உலகமெல்லாம் அறிவிப்பதற்காக லட்சம் லட்சமான கிறிஸ்தவ ஊழியர்கள் ரத்தம் சிந்தி மரிச்சிருக்கிறாங்க. ஏன் மரிக்கணும்? யாரு மதம், எந்த மதத்தில் இருந்தால் நமக்கு என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன், பழுத்து போன்னு இருந்துடலாமே. ஏன் ஆப்பிரிக்கா காடுகளில் டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த காட்டு வாசிகள் மத்தியில், மனுஷரை சாப்பிடுகிற மக்கள் மத்தியில் இப்போ இந்த இயேசுவை ஏன் அறிவிக்க போய் சாகணும்? ஏன் இங்கிலாந்தில் இந்த மிஷினரி மதத்தை பரப்புறக்கு வந்தாங்களா? தன்னுடைய மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து ஏன் இங்கே இப்படி கஷ்டப்படணும்? நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு கடவுளை பற்றியாவது சொல்லுவதற்காக தங்களை உயிரை கொடுத்த கூட்டம் எங்கே இருக்கிறாங்க? உயிரை எடுக்கிற கூட்டம் தான் இருக்குது. உயிரை எடுக்கிற கூட்டம், அது மற்றவங்களை ரத்த சிந்தி மறிக்க வைப்பது, அதனால பரலோகத்து போகலாம். நீ அப்படி கிடையவே கிடையாது. இயேசுக்காக மறித்த மக்கள் தான் பல லட்சம். இந்த உலக சரித்திரத்தை புரட்டி பாருங்க. ஏன் இத்தனை பேர் ரத்த சிந்தி மறிச்சு இன்னும் இந்த இயேசுவை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க? ஏனென்றால் பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர், அவர் ஒருவர் தான் நமக்காக ரத்த சிந்தினார். அவர் மூலமாக தான் பரலோகத்து போக முடியும். அதனால தான் பக்தி உள்ள மக்களை பார்த்து நாங்கள் பாரப்படுகிறோம். எவ்வளோ பக்தியாக இருக்கிற என் ஜனம் நரகத்தில் போயிடக்கூடாது என்பதற்காக. இது வேதத்தின் சத்தியம். நரகம் என்பது அக்னி கடல், அதுக்குள்ளே போயிட்டு அவ்வளவுதான், நித்திய ஒரு வேதனை. அதனால தான் சொல்லுகிறோம். அடுத்து நான் சொன்னேன், தேவ தூதர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு விட்டால் பரலோகம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். பரலோகம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு விட்டால் பரலோகம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஏனென்றால் உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொடுக்கிறார். தேவ மனிதர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு விசுவாசிகள் தேவ பிள்ளைகளுக்கு 2 தேவ தூதர்கள் எப்பவும் கூட இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்க நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சைக்கிளில் போகும்போது கூட வருவாங்க, பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது, எங்கே பிரயாணப்படும் போது அந்த தேவ தூதர்கள் உங்களோடு இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, நீங்கள் போகிற இடம்லாம் கூட வருவாங்க. உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறனால தான் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். உங்களுடைய கால் கல்லில் இடராதபடிக்கு உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 1:14 இந்த தேவதூதர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பணிவிடையின் ஆவிகள் இந்த வேதம் சொல்லுது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான், கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது, பேர் கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது. உண்மையா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோகத்தின் தேவதூதர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, மத்தேயு 18:10 வாசிக்கும் போது சிறு குழந்தைகள்,
அந்த சின்ன பிள்ளைகளுக்கான தேவதூதர்கள் நியமிக்கப்படுறாங்க. நீங்கள் உங்களுடைய குழந்தைக்காக ஜெபித்து அந்த குழந்தைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த குழந்தைகளுக்குரிய தேவதூதர்கள் கூட இருப்பாங்க. அவங்க தேவனை போய் தரிசிப்பாங்களாம். தினமும் நீங்கள் குழந்தையை எப்படி வளர்க்குறீங்க, குழந்தைக்காக ஜெபிக்கிறீங்களா, குழந்தை மேலே அக்கறையோடு இருக்கீங்களா, அந்த ரிப்போர்ட்டு பரலோகத்துக்கு போகும். தினந்தோறும் அந்த தேவதூதர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள் என்று வேதத்தில் தெளிவாய் மத்தேயு 18:10 இயேசுவே சொல்லி இருக்கிறார். நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு பக்கத்தில் தேவதூதன் நிற்பதை நீங்கள் விசுவாசிங்க. கண்ணால் பார்க்க முடியாட்டால் உணர முடியும். நீங்கள் உண்மையாக ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் அதை காண்பிப்பா. தேவதூதன் கூட இருப்பதை பார்க்க முடியும். அதனால் தூதனுக்கு முன் வாய் பதறி பேசாதுங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் தேவதூதர்கள் கவனிப்பாங்க. உங்களை பற்றி ரிப்போர்ட்டு பரலோகத்துக்கு போய்கொண்டே இருக்கும் என்பதை மறந்துடாதுங்க. அப்போ உங்களை பாதுகாக்கிறதற்கு தூதர்களை கட்டளையிடுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அதனால தான் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். நமக்கு ஒருவருமாய் தீங்கு செய்ய மனிதர்கள் நினைத்தாலும் உங்களை தொடாதபடி அவங்க சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பாங்க. ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது, ஆபத்து வருதுன்னா தேவன் அனுமதி கொடுத்தால்தான் வரும். பாருங்கள், யோபுவை சேதப்படுத்த சாத்தான் முயற்சி பண்ணுறான். யோபுடைய பிள்ளைகளை தொடலாமா, சொத்துக்களை தொடலாமா, அவங்க ஏதாவது சேதப்படுத்தலாமான்னு பார்த்தா ஒன்றையும் தொட முடியல. ஏன்? கர்த்தர் வேலி அடைத்து தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார். தேவதூதனை வச்சு ஆண்டவர் பாதுகாத்ததுனால நேர கர்த்தரிட போகிறான். அவன் போய் கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்டபோது கர்த்தர் அனுமதி கொடுத்ததுனால தான் அங்கே மரணம் சம்பவிக்கிறது, இழப்புகள் சம்பவிக்கிறது. சில சமயம் தேவன் சோதிப்பதற்கு அப்படி அனுமதிப்பார். சிலரை தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வதற்கு கூட அனுமதிக்கலாம். அது தேவனுடைய ஞானம், தேவனுடைய ரகசியம். நாம் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் வசனத்தில் சொல்லப்பட்டதை நம்ம விசுவாசிக்கணும். இதுதான் உண்மையாக நடக்கிற சம்பவங்கள். அதனால் இந்த மூளை மனுஷ அறிவினால தேவ ஞானத்தை விளங்கி கொள்ள முடியாது. நீங்கள் ஆண்டவரை பற்றி கேள்வி கேட்டு அதை அறிந்து கொள்ள முடியாது. அவர் சர்வ ஞானம் பொருந்தின தேவன். சில காரியம் உடனே விளங்காது. சில நாட்கள், சில ஆண்டுகள் கழித்து தான் அது உங்களுக்கு விளங்கும். ஆனால் நாம் அதை விசுவாசிக்கணும். எனக்கு நான் தேவனுடைய பிள்ளை, என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்குது, எனக்குரிய தேவதூதல் என் பக்கத்தில் இருக்கிறாங்க. நான் ஆண்டவரை துதிப்பேன். ஆண்டவரே, என் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. அது கிறுக்கி போட்டு விடாதபடி நான் ஜாக்கிரதையாக நடக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று நான் ஜெபம் செய்வேன். அது மாதிரி எனக்கு தந்திருக்கிற தேவதூதர்களுக்காக ஸ்தோத்திரம். தேவதூதனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், தேவதூதனுக்கு ஸ்தோத்திரம். தேவதூதனுக்கு அப்படி சொல்லக்கூடாது. தேவதூதனை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாது. தேவதூதனை வணங்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறார். தேவதூதன் அவர் வணங்கின உடனே தேவதூதன் சொல்கிறான், ஏன் இந்த தப்பை பண்ணுற, என்ன வணங்காத, நானும் உன்னை போல தேவனுடைய ஊழியக்காரன். நம்ம கர்த்தரை தான் வணங்கணும்னு சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவதூதர்களை கூட வணங்கக்கூடாது. தேவதூதனே சொல்லுகிறான். அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்க முடியும். வணக்கத்துக்குரிய ஒரே ஒருவர் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அதனால நீங்கள் இந்த தப்பையும் செய்திடக்கூடாது. தேவதூதர்களுக்காக கர்த்தரை துதிக்கணும். அவ்வளோதான். கர்த்தரை துதிங்க. தேவதூதர்களுக்கு நான் கட்டளை கொடுக்குறேன்னு நீங்கள் கட்டளை கொடுக்காதங்க. தேவதூதர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுப்பார். அவ்வளோதான். பாருங்கள், வசனம் சொல்லுது, அவரும் தேவதூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். அவ்வளோதான். நீங்கள் பார்க்க வேண்டியது கர்த்தரை தான். கர்த்தரை பார்த்து ஜெபிக்கும் போது அவர் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே, தூதர்களுக்கு கட்டளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், எனக்காக தூதர்களை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், என் குழந்தைக்கான தூதர்கள் இங்கே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் துதிக்கும் போது அது தேவதூதனுக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள், அதை விசுவாசிக்கிறத அறியும் போது அவங்களுடைய உள்ள மகிழும். தேவதூதர்களும் மகிழுவாங்க. பைபிள் இருக்குல்ல, தூதர்கள் மத்தியிலே பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று என்பதாக நீங்கள் லூக்கா 15 இயேசு சொல்லுகிறார். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது தேவதூதர்கள் மத்தியில் பெரிய சந்தோஷம், பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று என்பதாக. நீங்கள் வசனத்தை நல்லா தியானிக்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எவ்வளோ இனிமையான வாழ்க்கை தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது சும்மா ஒரு மூட நம்பிக்கை கிடையாது, தவறான நம்பிக்கை கிடையாது. ஏதோ குருட்டாம்பூக்கில் பண்ணுறோம், அது அவங்க செஞ்சாங்க, முன்னோருடைய பாரம்பரியம் கிடையாது. அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், அதை மறந்துடாதுங்க. சரியா? அதனால் இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். சரி, இப்போது நான் ஜீவ புஸ்தகம் அதை பற்றி உங்களோட நான் பேசின காரியத்தை நினைவுபடுத்தினேன். இப்போ ஒரு புஸ்தகம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் பைபிளை திருப்புங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க.
மல்கியா 3:16 எடுத்துட்டிங்களா? பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகத்தில் 1106 பக்கம் பாருங்கள், 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுவார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். தேவ பிள்ளைகள், ஊழியக்காரங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள் பேசும்போது கர்த்தர் கவனித்து கேட்பாரா? என் பிள்ளைங்க பேசுகிறாங்க. சிந்திச்சு பாருங்களேன். ஒரு 2 குழந்தைகள் உட்காந்து பேசினா அந்த தகப்பை அப்படி பார்த்து ரசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளைகள் உட்காந்து பேசுனா நான் பார்த்து அதை ரசிப்பேன். அந்த சின்ன பிள்ளைகள் என்ன பேசுகிறாங்க, அப்படியே 2 பேர் உறவாடுறத பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க பேசுகிறத அப்படியே பார்க்க, அது ஒரு சந்தோஷம் இல்லை? பெற்றோருக்கு சந்தோஷம், பிள்ளைங்க பேசிக்கொள்ளுவார். ஆண்டவர் அப்படி தான், நம்முடைய தகப்பன். அவர் சொல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுவாங்க, கர்த்தர் அதை கவனித்து கேட்பாராம். நம்ம ஆண்டவரை பற்றி பேசுவோம், விசுவாசத்தை பற்றி பேசுவோம், அற்புதத்தை பற்றி பேசுவோம். ஆண்டவருடைய உள்ள மகளே, என் பிள்ளைங்க என்னை குறித்து பேசுகிறாங்க, எனக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றித்த ஒரு ஆண்டவர். நீங்கள் எங்கேயோ இருக்கிறவர் இல்லை, பயமுறுத்துகிறவர் இல்லை, நீ அதை கொடு இதை கொடு நீ வாங்குகிற தேவன் அல்ல, இங்கே வா அங்கே வான்னு சொல்லுகிறவர் அல்ல. நம்ம இருக்கிற வீட்டில் இருக்கிற இடத்துல நம்ம பேசுவதை கூட ரசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா நமக்கு இருக்கிறார். சின்ன பிள்ளைங்கிட்ட ஆண்டவர் பேசுவார். பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைகள் சிரிக்கும்ல, தன்னால் சிரிக்குதுன்னு சொல்லுவாங்க. தேவதூதன், அந்த சில சமயம் தேவதூதன் என்ற குழந்தைகள் பார்க்கும், அது சிரித்த மகிழும். அது ஆண்டவருக்குள்ள ரகசியம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஒவ்வொன்றையும் கவனித்து பாருங்கள், ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு அக்கறையாக இருக்கிறாருன்னு தெரியும். நான் அமெரிக்கா தேசம் போயிருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு குட்டி தம்பி, சின்ன தம்பி தான், ஒரு 3 வயசு இருக்குன்னு வைங்களேன். ஸ்கூலுக்கு போகிறேன், என்ன ஸ்கூலுக்கே போகலை, சின்ன தம்பி. அவனுக்கு அங்கே அந்த ரூம் வச்சுருப்பாங்க, சின்ன பிள்ளைகள் சில்ட்ரன்ஸ் ரூம் வச்சா விளையாடுறதுக்கு நிறைய பொருள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அங்கே தான் அந்த பிள்ளைகள் விளையாடும், அந்த வீட்டுக்கு அந்த ரூமில் உட்காந்து. அது மாதிரி உள்ள பிள்ளை ஒரு நாள் சொன்னால் அந்த சின்ன பையன் சொன்னால், நம்ம புது வீடு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால். புது வீடா? நம்ம இருக்கிற சொந்த வீடு தானேப்பா, நமக்கு சொந்த வீட்டில் தானே நம்ம இருக்கிறோம். இல்லை மம்மி, ஏசப்பா வந்தாங்க, என்கிட்ட விளையாடினாங்களா? சின்ன பையன் சொல்கிறான். அவன் எங்கே வந்தாங்க? என் ரூமில் விளையாடிக்கிட்டு போது என்கிட்ட விளையாடினாங்க, என்கிட்ட சந்தோஷமாக அப்போ சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு புது வீடு நான் தரப்போகிறேன்னு சொன்னாங்க. இது சொந்த வீடு தானே தம்பி நமக்கு இருக்குது? இல்லை, அதெல்லாம் தெரியாது, ஏசப்பா வந்தாங்க, புது வீடு தரப்போகிறேன்னாங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது, குட்டி பாப்பா தருவேன்னு சொன்னாங்க அப்படின்னோடனே இவங்களுக்கு ஒரு பையன்தான் இருக்கிறான். அவனுக்கு பெரிய ஆச்சரியம். சின்ன பையன் சொல்கிறான், எப்படின்னு கேட்டால், ஏசப்பா வந்தாங்க, நான் விளையாடிட்டு இருக்கும்போது என்கிட்ட விளையாடினாங்க, எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, அப்போ சொன்னாங்க உனக்கு புது வீடு உங்களுக்கு தருவேன், உனக்கு ஒரு குட்டி பாப்பா தருவேன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா. பாருங்கள், இவங்களுக்கு ஆச்சரியம். என்ன இந்த பையன்கிட்ட கூட இயேசு அவன்கிட்ட பேசினது அப்படியே சொல்கிறான். இயேசப்பா எப்படி இருந்தாங்கன்னு விலைக்கு சொல்கிறான். அப்போ பாருங்கள், நான் போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கெல்லாம். பாருங்கள், ஆச்சரியமாய் இவங்க ஒரு சின்ன வீடு வச்சுருந்தாங்க, புதிய வீடு, பெரிய வீடு வாங்க தேவன் ஒரு சம்மந்தமே இல்லாமல் வழி திறந்துட்டார். அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன், பெரிய வீடு, நல்ல அழகான வீடு. அவங்க சொன்னாங்க, அங்கள் இந்த வீடெல்லாம் வாங்கினீங்க யோசிக்கவே இல்லை, எங்களுக்கு தான் ஒரு வீடு இருக்குதுன்னு நினச்சோம். அந்த ஆண்டவர் பெரிய வீடு, அழகான வீடு தந்திருக்கிறாரு. 2வது ஒரு குழந்தை, ஒரு அழகான பாப்பா, ஒரு கேர்ள் பேபி ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. அந்த சின்ன பையன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? நம்ம கூட வாழுகிற தேவன், நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் ஒருவராக இருக்கிற ஒரு நல்ல தகப்பன், அதான் கடவுள், அதுதாங்க ஆண்டவர். பயமுறுத்துறவன், அடிச்சிருவன், கொன்னுறவன், அழிச்சிருவன், இதெல்லாட்டும் அப்படியாயிரும் இப்படியாயிருன்னு அப்படி இல்லை. பாசமுள்ள ஒரு தகப்பன். அவரை யோசித்து பாருங்களேன். அவர் கவனித்து கேட்பாரா? நீங்கள் பேசுகிறத அப்படியே உட்காந்து கவனித்து கேட்பார். என் பிள்ளைங்க என்ன பேசுகிறாங்க, சந்தோஷமாக பேசுகிறாங்களா, அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா, நீ கவனித்து கேட்பாராம். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். அப்போ யார் யார் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறோ அவங்களுக்காக, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஒப்பு கொடுத்தவங்க, அவருடைய நாமத்தை தியானிக்க ரட்சிக்கப்பட்டவங்க தான் தியானித்து மகிழுவாங்க. அப்போ உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவளாக இருந்தால், உங்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்றை தேவன் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் என்பதாய் வசனம் சொல்லுகிறது. தானியேல் 7 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, பரலோகத்தில் புஸ்தகங்கள் திறக்க
திறக்கப்பட்டது, பல புஸ்தகங்கள் இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. இந்த 2 முக்கியமான புஸ்தகம் தான் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டதுனால அதில் கவனம் செலுத்தணும். ஒன்று ஜீவ புஸ்தகம், இன்னொன்று ஞாபக புஸ்தகம். ரட்சிக்கப்பட்டவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஞாபக புஸ்தகம் என்பது ரெக்கார்டு, நம்முடைய ஒவ்வொரு காரியமும் பதிவு செய்யப்படுகிறது. பாருங்களேன், டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கா? சிலர் டெய்லி நடக்கிறத எழுதிடுவாங்க பார்த்தீங்களா? நைட்டில் உட்காந்து நீ காலையிலேருந்து என்ன நடந்துச்சு ஒன்று இருக்குது, அதை ரிமெம்பர் பண்ணுவதற்கு, ஞாபகப்படுத்தி கொள்ள. பிறகு திருப்பி பார்த்தவோ இந்த நாளில் இதெல்லாம் நடந்திருக்கு, இது இவங்கள பார்த்தேன், இவங்கள்ட்ட பேசினேன், இது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, துக்கமாக, நம்முடைய இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சிலர் எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா? ரெக்கார்ட் பண்ணுவது, பதிவு செய்து வைப்பது. இதே மாதிரி ராஜாக்கள் காலத்தில் இருந்துச்சு. நீங்கள் பாருங்களேன், 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரம் எடுங்க. 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்களேன். ராஜாக்கள் காலத்திலேயே நடந்த காரியம் பாருங்க. யோதாமின் மற்ற வருத்தமானங்களும், யோதாம் என்கிற ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய வருத்தமானுடைய செயல்களும், அவனுடைய சகல யுத்தங்களும், அவன் செய்த யுத்தங்களும், அவனுடைய நடைகளும், அவன் நடந்த விதம், செய்த காரியங்களும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இல்லைங்களா? ராஜாக்களின் புஸ்தகம். அப்போ ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு ராஜா வந்த உடனே அந்த ராஜாவை பற்றி முழு விவரங்கள், எத்தனை வயசில் பதவி ஏற்றுக்கொண்டார், என்னென்ன காரியங்களை அவர் செய்தார், அதெல்லாம். அதனால தான் பைபிள் அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறார். அவர் என்னென்ன நன்மை செய்தார், என்னென்ன தீமை செய்தார், எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. ராஜாக்களின் புஸ்தகம். இதே 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. 32 2 நாளாகமத்தில் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எசேக்கியாவின் மற்ற வருத்தமான, எசேக்கியா ஒரு ராஜா, அந்த எசேக்கியா ராஜா யூதேயா ராஜா, அந்த யூத ராஜாவினுடைய மற்ற வருத்தமானங்களும், அவன் செய்த நன்மைகளும், பார்த்தீங்களா, அவன் செய்த நன்மைகளும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகளும் புஸ்தகமாக எல்லாத்தையும் எழுதி வச்சாங்க. புஸ்தகத்திலும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அது 2 நாளாகமம் 33:18 பாருங்க. மனாசேயின் மற்ற வருத்தமானங்களும், அவன் தன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பமும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் அவனோட பேசின ஞான திருஷ்டிக்காரனின் வார்த்தைகளும் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா? அவன் பண்ணின ஜெபம் அது எழுதப்பட்டிருக்கு அந்த புஸ்தகத்தில், ராஜாக்களின் புஸ்தகத்தில். இந்த ராஜா இந்த மாதிரி ஜெபம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, கர்த்தரின் நாமத்தினால் ஞான திருஷ்டிக்காரன தீர்க்கதரிசிகள் இந்த ராஜாவோட பேசினார். இந்த தீர்க்கதரிசி இந்த ராஜாவோட என்ன பேசினார், அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. ராஜாக்களின் புஸ்தகம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. இப்போ எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம், எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுங்க. அந்த வசனம் பாருங்களேன். அது பழைய ஏற்பாட்டில் 629வது பக்கம் பாருங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், இந்த ராஜா பாருங்க, இந்த ராஜா அவனுக்கு நித்திரை வரல. ராஜாவுக்கு ராத்திரியில் நித்திரை வரல. அதனால அந்த ராஜா நித்திரை வராமல் விழிச்சிருந்ததுனால கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, அந்த புஸ்தகத்தை பற்றி என்ன எழுதியிருக்கிறாரு? கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்கள், தி புக் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கிரானிக்கல்ஸ். அப்போது ஒவ்வொரு ராஜாக்கள் காலத்தில் என்னென்ன நடந்தது எல்லா சம்பவங்களும் எழுதி ரெக்கார்ட் பண்ணப்படும். அதுக்குன்னே ஒரு ரூம் இருக்கும், ரெக்கார்ட் ரூம். அங்கே எல்லாத்தையும் அந்த காலத்தில் தோல் சுருளில் எழுதி வச்சுருவாங்க என்ன நடந்தது. அப்போ ராஜாவுக்கு ராத்திரியில் தூக்கம் வரல. அந்த ராஜாவுக்கு ராத்திரியில் தூக்கம் வரல. தூக்கம் வராததுனால அவர் இந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வாங்கப்பா, அதை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அகாஸ்வேர ராஜா, எஸ்தர் கால சரித்திரத்தில் அகாஸ்வேர ராஜா 127 நாட்டுக்கு அவர் ராஜா. 127 நாட்டுக்கு, இந்தியாவுக்கும் அவர் ராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணினதாக பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இந்தியா என்ற பெயர் பைபிளில் இருக்க. எஸ்தரின் புஸ்தகத்தில் 2 முறை இந்தியா என்ற பெயர் வருகிறது. தெரியுமா உங்களுக்கு? அப்போவே இருக்கிறது இந்தியா ஒரு பழமையான தேசம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாய் உருவான தேசம். அது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அந்த கால வருத்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடிகள்,
அதை எழுதி வைப்பாங்க. ஒரு சம்பவம் ஒரு வாசிக்கிறாங்க. ராஜா உட்காந்து கேட்குறாரு, நைட்டில் உட்காந்து அப்படியே இந்த இப்போ நடந்துச்சு, இப்போ இது நடந்துச்சு, அது நடந்துச்சு. அப்படி சொல்லும்போது மொர்தெகாய் ஒரு சமயம் ராஜாவை கொலை செய்வதற்கு 2 பேர் பிளான் பண்ணுறாங்க. அதை எஸ்தரின் உறவினனாயிருக்கிற மொர்தெகாய் கண்டுபிடித்து செய்தியை எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு தெரியப்படுத்திட்டான். அவனை கண்டுபிடிச்சு அவனை அழிச்சிட்டாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த மனுஷன் நமக்கு உதவி செய்திருக்கிறான், நான் சாகாதபடி என்னை பாதுகாத்திருக்கிறான், அவனுக்கு என்ன நன்மை செய்யப்பட்டது எழுதியிருக்கிற பாருங்கன்னா தேடி பார்க்குறாங்க, எழுதலை, அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அப்போ ஒரு மனிதன் செய்கிற செயல்கள் எல்லாமே ராஜா சம்பந்தப்பட்ட விவரங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படும். எந்த மனிதன் என்ன நன்மை செய்தான், அவனுக்கு என்ன பதில் நன்மை செய்யப்பட்டது. அதை கேட்குறான், அவனுக்கு என்ன பதில் நன்மை செய்யப்பட்டது, ஒன்றுமே செய்யலை. உடனே ராஜா துக்கப்படுறான், என் உயிரை பாதுகாத்துக்கிறான், அவனுக்கு ஒன்றும் செய்யலையா, அவனுக்கு ரிவார்ட் கொடுக்கணும், அவனை கனப்படுத்தணும்னு சொல்லி செய்த காரியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், ஒரு ராஜ்யம் என்றாலே அவங்க எழுதி வைக்கிறாங்க எல்லாவற்றையும். தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்பது உலகம் முழுவதும் ஆளுகை செய்கிற ராஜா நம்முடைய ஆண்டவர், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, ஏக சக்கராதிபதி, கோடானு கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஞாபக புஸ்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இப்போ இன்னொரு பாருங்களேன், இதெல்லாம் இந்த மாதிரி எழுதணும்னு சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? இந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும், எழுதி வைக்கணும். ஏன் நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா அந்த சந்ததி ஆதாம் முதல் இப்போ இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள சந்ததி பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இது எப்படிங்க தெரியும்? இப்போ உங்களுக்கு உங்கள் அப்பா பேர் தெரியும், தாத்தா பேருக்கு தெரியும், தாத்தாக்கு அப்பா பேர் தெரியுமா? தெரியாது. யோசிப்போம், தாத்தாக்கு அப்பாவா யார், அது பேரே தெரியாது. ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணலை, பதிவு பண்ணப்படலை. நமக்கு சொன்னது நம்முடைய தாத்தா, ஒருவேளை அதுக்கு முந்தின தலைமுறை தெரியாது. ஆனால் பைபிளை நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஆதாம் முதல் எல்லாமே வரிசையாக அந்த சந்ததி பேர் வந்து கொண்டே இருக்கும். யூத மக்களுடைய சந்ததியை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்? ஆண்டவர் பதிவு பண்ண சொன்னார். நீங்கள் பைபிளை பார்க்கலாம், ஆண்டவர் தான் பதிவு பண்ண சொன்னார். எழுதி வை, பதிவு பண்ணு. இயேசு தான், ஆண்டவர் தான் முதலாவது இந்த மாதிரி பதிவு பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததே. நீங்கள் நல்லா அறிந்துக்க. இன்றைக்கி அரசாங்கம் பதிவு பண்ணுது. நீங்கள் பாருங்களேன், பாராளுமன்ற சட்டசபையில் கூட்டம் கூடும்போது பதிவு பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, அவை குறிப்பில் இருந்து நீக்கவும் பேப்பரில் பார்த்துருக்கீங்களா, நியூஸில் அவங்க வாக்குவாதம் வரும், பேசுவாங்க, மினிஸ்டர் பதில் சொல்லுவாங்க. சில வேண்டாத வார்த்தை பேசிட்டா இது அவை குறிப்பிலேருந்து நீக்குங்கன்னு சொல்லுவாங்க. நீக்க முடியாது, பதிவு பண்ணுவோம், நீ இந்த தப்பு பண்ண எழுதி. இது ஹிஸ்ட்ரி, வரலாறு. இன்னும் 50 வருஷம் கழித்து எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆள் சட்டசபையில் பேசியிருக்கிறார் என்பது கண்டுபிடிச்சிட முடியும். தப்பாக பேசியிருக்கிறாரு, நன்மையாக பேசினார். அதே மாதிரி பாராளுமன்ற டெல்லியில் எல்லாமே பதிவு செய்யப்படும். ரெக்கார்ட் ரூம் இருக்கும், அங்கே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சட்டசபையில் பாராளுமன்றத்தில் அவை குறிப்பு, அதுலேருந்து நீக்கணும் அல்லது சேர்க்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாம் காணும். அதே மாதிரி நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது பேசுகிறது, அவங்க வாக்குவாதம் பண்ணது எல்லாம் நோட் பண்ணுவாங்க, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படும். அது மாதிரி பதிவு செய்வது. இப்போ பாருங்கள், ட்ரஸ்ட், இப்போ இயேசுடைய ஊழியன் ட்ரஸ்ட்டாக பதிவு செய்திருக்கிறோம். ஜீசஸ் ரெடீம்ஸ் ட்ரஸ்ட்டு. அதுக்கு ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, ஒரு 11 பேர் இருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது ட்ரஸ்ட் மீட்டிங் நடக்கும். நாங்கள் மீட்டிங் நடக்கும்போது பதிவு பண்ணுறதுக்கு ஒருத்தர் வச்சுருப்போம். அவர் என்ன பேசுகிறாங்க, யார் ஜெபம் பண்ண, ஆரம்ப ஜெபம் யார் பண்ணது, முடிவு ஜெபம் யார் பண்ணது, என்னென்ன காரியம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது, அதில் குறிப்பு இருக்குது. இதெல்லாம் பேசணும். அப்போ கேட்போம், இந்த ஊழியத்துக்கு இது தேவையா, இது வாங்கலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, கர்த்தர் இதை செய்ய சொல்லியிருக்கிறார், என்ன செய்ய போகிற, எல்லாத்தையும் ட்ரஸ்ட் போர்டில் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுப்போம் எல்லோரும் சேர்ந்து. அப்போ அப்படி முடிவெடுக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இன்னென்ன காரியம் பேசப்பட்டது எல்லாமே எழுதி ட்ரஸ்டீஸ் எல்லாம் கையெழுத்து போடணும். எல்லாருமே நாங்கள் இதை பேசணும், இதை டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த ட்ரஸ்ட் மீட்டிங் நடக்கும்போது முந்தின ட்ரஸ்ட் மீட்டிங்கில் என்னென்ன அதை வாசிப்பாங்க. முந்தின ட்ரஸ்ட் போர்டு மீட்டிங்கில் என்னென்ன தீர்மானம் எடுத்தோம், அதை செஞ்சுருக்கோமா, சும்மா எழுதி வச்சுருக்கோம், நடந்திருக்குதா, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம், அதை டிஸ்கஸ் பண்ண பிறகு தான் புதிய காரியங்களை குறித்து பேசுவோம். நான் எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது ட்ரஸ்ட் மீட்டிங்கில். அது மாதிரி ஒரு சொசைட்டி மீட்டிங் நடந்தால் எல்லாத்தையும் பதிவு பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட இயேசுடைய ஊழியத்தில் ட்ரஸ்ட் மீட்டிங் எல்லாம் பதிவு செய்யப்படும். பல வருஷ ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது. நாங்கள் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால் எடுத்தால் கூட இந்த ட்ரஸ்ட் மீட்டிங்கில் என்னென்ன பேசணும்னு ரெக்கார்டு இருக்குது. யார் என்ன சொன்னாங்க, அதை செய்திருக்கிறோமா, எல்லாமே பதிவு பண்ணி நாங்கள் வச்சுருக்கிறோம். இதுதான் ஒழுங்கு. இன்றைக்கி உலகத்தில் இதெல்லாம் பாருங்கள், நீதிமன்றத்தில் இது மாதிரி ட்ரஸ்ட்டுகள் இருக்கிற இடங்களில், அது மாதிரி சட்டசபையில், பாராளுமன்றத்தில் எல்லாமே பதிவு செய்யப்படுதில்லை. இது எங்கேருந்து வந்துச்சு இந்த பழக்கம்? நீங்கள் பாருங்கள், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்போவே மோசே காலத்திலேயே
கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னாலேயே 6000 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 17:14 பாருங்க. கர்த்தர் மோசையை நோக்கி இதை நினைவு கூறும். ஒரு யுத்தம் நடந்திருக்கு. இஸ்ரவேல் மக்கள் முதல் யுத்தம் பண்ணுறாங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு நேரடியான ஒரு யுத்தம் அமலேக்கியரோட யோசுவா மூலமாக அந்த யுத்தத்தை நடத்தி பெரிய வெற்றி பெறுகிறாங்க. அது முடிஞ்ச உடனே கர்த்தர் மோசையை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு, பார்த்தீங்களா, நினைவு கூறும் பொருட்டு, இதை மறக்காமல் நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. பார்த்தீங்களா, புஸ்தகத்தில் இந்த யுத்தத்தை பற்றி எழுது. யார் லீட் பண்ணா, என்ன நடந்தது, எங்கே நடந்தது, எந்த இடத்துல ரெவிதீம் என்ற இடத்துல அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ணாங்க, யோசுவா தான் லீட் பண்ணி கொண்டு போனார், என்ன எல்லாத்தையும் எழுதி ஆண்டவர் சொல்கிறார் மோசைக்கிட்ட புஸ்தகத்தில் எழுது. அப்போவே ரெக்கார்ட் பண்ண சொன்னார். ஆண்டவர் தான் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. இதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், பதிவு பண்ணி வைக்கணும் என்பதெல்லாம் சொல்லி கொடுத்ததே கர்த்தர் தான், உலகத்தை சிருஷ்டித்த தேவன். அதனால தான் இந்த பைபிள் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம கையில் கிடச்சிருக்கிற முழுமையாக இதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இவர் ஒரு மாதிரி எழுதினார், அவர் ஒரு மாதிரி, இப்படியே கிடையாது பைபிளில். இவர் எழுதினது இப்படி இருக்குது, அவர் எழுதினது இப்படி இருக்குது, அப்படி பார்க்கவே முடியாது. இதில் எல்லாமே எழுதப்பட்டதெல்லாம் ஒரே ஃபோக்கஸாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதை எழுத வைத்தவர் கர்த்தர். அதனால தான் இதுக்கும் மற்ற புஸ்தகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். இது தேவனுடைய வார்த்தை. தேவன் எழுத சொன்னது. தீர்க்கதரிசிகளை எழுத சொன்னார், எரேமியாவை எழுத சொன்னார், ஏசாயாவை எழுத சொன்னார், ராஜாக்களை பதிவு பண்ணி வைக்க சொன்னார். இதெல்லாம் செய்ததுனால தான் இன்றைக்கு இந்த ஹிஸ்ட்ரி நம்ம கையில் கிடைச்சிருக்குது. மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஒருத்தனை இதை மறுக்க முடியாது, இது இல்லைன்னு சொல்ல முடியாது. இதில் சொல்லப்பட்ட எகிப்து தேசம், நைல் நதி, பாபிலோன் தேசம், அது சொல்லப்பட்ட இஸ்ரவேல் தேசம், நடந்த ஒவ்வொரு இனம் எல்லாமே பைபிளில் சொல்லப்பட்ட அத்தனையும் ஹிஸ்டரி. அது வந்து யார் சந்தேகப்பட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, இவர் இப்படி சொன்னார், இந்த புஸ்தகத்தில் இவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாம் உண்மையாக இருக்க காரணம் இதை பதிவு செய்ய வைத்தவர் கர்த்தர். இதை பதிவு செய்ய, இதை எழுது, இதை வந்து ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் வச்சு தான் ராஜாக்களும் அதெல்லாம் எழுதினாங்க, பதிவு பண்ணாங்க, தீர்க்கதரிசிகள் எழுதினாங்க, அப்போஸ்தலர்கள் எழுதினாங்க. அதனால தான் இப்போ நமக்கு வந்து சுவிசேஷ புஸ்தகம் கிடைச்சது. அவங்க எல்லாம் எழுதினாங்க. பவுலப்போஸ்தலன் கூட போனவங்க அந்த பிரயாணம் எப்படி இருந்தது, எந்த எல்லாம் எழுதினாங்க. எழுதினால தான் இன்றைக்கு எல்லாம் நம்ம கையில் கிடைச்சி. இதை புஸ்தகமாக எழுத வைத்தவர் கர்த்தர். பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானார். இப்போ அவர் வந்து பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறார், ஞாபக புஸ்தகம். அப்போ நமக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர் அவர் செய்ய மாட்டாரா? அதான் மல்கியா 3:16 நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு ஞாபகம் இருக்காதா? அதனால தான் எழுத சொன்னாரா? அவர் சர்வ ஞானமுள்ள தேவன். அவருக்கு வந்து எழுதி வச்ச புஸ்தகத்தில் இருக்கு பாருங்கன்னு காட்ட தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், சகலத்தையும் அறிந்தவர். ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்குள்ள அத்தனையும் தெரிந்து வைத்திருக்கிறவர். அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய ஞாபக சக்தி அதுக்கு முன்னால் ஒருத்தனை நீக்க முடியாது. ஆனால் நமக்கு அது தெரியணும். நாம் பேசுகிறதும் நான் செய்கிறதையும் பரலோகத்திலே தேவன் பதிவு பண்ணி வைக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்தவர்கள், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக இந்த ஞாபக புஸ்தகம் வந்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பரலோகத்தில் அது இருக்கிறது. நம்ம செய்கிற நல்லது கெட்டது எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. எப்படி ஒரு ராஜா செய்த ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் செய்த நன்மைகள் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் செய்த யுத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் செய்த தீமைகள், தேவனை துக்கப்படுத்தின காரியமும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தான் இந்த பைபிள் எழுதப்பட்டது சத்தியம். சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆள் என்ன இப்படி தப்பு பண்ணியிருக்கிறான், அதெல்லாம் எழுதியிருக்குன்னா அதான் பைபிள் சத்தியம். மறைச்சிட்டு தீமையெல்லாம் மறைச்சிட்டு நல்லதை மட்டும் எழுதலை பைபிளில். மனிதர்கள் செய்த தீமைகள் நன்மைகள் அத்தனையும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், பக்தி உள்ளவன். அவனுடைய நல்ல காரியங்கள் மட்டும் எழுதப்படலை. அவன் ஒருவனை கொலை செய்து அடுத்தவனுடைய மனைவி எடுத்துக்கொண்டானே, அதுவும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவுகளும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தலைவர்களை பற்றி ஹிஸ்டரி எழுதினா அவங்க செய்த நல்லதை மட்டும் எழுதுவாங்க. அவன் வாங்கின லஞ்சம், அவங்க செய்த ஊழல், அவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த தண்டனை, அவங்க ஜெயிலில் இருந்தது, இதெல்லாம் மறைச்சிருவாங்க, எழுத மாட்டாங்க. ஆனால் பைபிள் அப்படி கிடையாது. இதனால தான் இது தேவனுடைய வார்த்தை. அவன் எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும், அவனுடைய வீழ்ச்சிகளும் எழுதப்பட்டிருக்கும், அவனுடைய வெற்றிகளும் எழுதப்பட்டிருக்கும். நமக்கு படிப்பினை உண்டாக்க தேவன் எல்லாவற்றையும் பதிவு செய்து தந்திருக்கிற புஸ்தகம்தான் தேவனுடைய வார்த்தை. சிலர் சொல்லுவாங்க, பைபிள் பரிசுத்தம் அதில் இதெல்லாம் எழுதியிருக்கிற, அதனால தான் அது தேவனுடைய வார்த்தை. மனுஷன் செய்த தவறு, கர்த்தர் தவறு செய்தான்னு எழுதலை. கர்த்தர் போய்
அடுத்த மனைவி எடுத்தார்னு இருக்குதா? கர்த்தர் போய் கள்ள பொண்டாட்டி வச்சிருக்கான்னு எழுதியிருக்கிறா? கர்த்தர் போய் இங்கே போய் திருவிளையாடல் நடத்தினார், பெண்களோடு கொட்டடிச்சான்னு எழுதியிருக்கிறா? இல்லை. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தவறு செய்தாங்க, அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த தப்பு பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி விளையாடினார், அப்படி விளையாடினார், பொம்பளைக்கு பின்னால் போனார்னு ஏதோ நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனால் மனிதர்கள் செய்த தவறுகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் தீர்க்க தரிசியை தப்பு பண்ணாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் இது தேவனுடைய வார்த்தை. இது நமக்கு படிப்பனை உண்டாகவும் எச்சரிப்பு உண்டாகவும் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால தான் இது இஸ் த வேர்ட் ஆஃப் காட். வேற எந்த புஸ்தகமும் இதற்கு நிகராக இருக்க முடியாது. இந்த மனிதர்களை மட்டும் பெருமைப்படுத்தினா தப்பெல்லாம் மறைச்சிட்டு நல்லதை மட்டும் எழுதியிருக்கலாம். அப்படி எழுதப்படவில்லை. அதை அறிந்து கொள்ளணும். அப்ப ஞாபக புஸ்தகத்தில் நம்ம செய்த நன்மை தீமை எல்லாமே எழுதப்படும். ஐயோ அப்படின்னா என்னங்க காரியம் அப்படின்னா நம்ம பருவத்தில் நிற்கும்போது அதை தான் நம்ம அறிந்து கொண்டு பயபக்தியா வாழ பழகணும். நிறைய பேர் இந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறனால தான் இஷ்டப்படி பேசுறோம், செய்கிறோம், நடக்கிறோம். அழிப்பாருங்க, கவனமா இருங்க. நமக்கு நல்ல ஒரு தகப்பன் கிடைச்சிருக்கிறார். அந்த ஆண்டவரை விட்டுறாதங்க. அவரோட பழகுங்க. அவருடைய வார்த்தைகளை நல்லா வாசித்து அவரோட ஒன்றித்து விடுங்க. அவர் ரொம்ப இனிமையானவர், அற்புதமானவர். நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் வலதுகரம் உயர்த்தி, தகப்பனே நீர் எவ்வளவு நல்ல தகப்பன். எனக்கு கிடைத்த இந்த பரலோக தகப்பனுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நல்ல ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவனுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற பிள்ளைகளை போல நேசிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பேசுவதெல்லாம் கவனிச்சு மகிழ்ச்சி அடைகிறீங்களே, உங்களுக்கு நன்றி. எங்களுடைய நன்மை தீமைகள் எல்லாவற்றையும் பதிவு செய்து வைக்கிறீங்களே, அதற்காக நன்றி. அதை நினைத்து நாங்கள் ஜாக்கிரதையாய் நடக்கவும் கவனமாய் வாழவும் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துங்க. உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவங்க உள்ளத்தில் பேசுங்க. இன்றைக்கு இரவு அவங்களை அமைதியாக இருக்க விடாதுங்க. இன்றைக்கு இரவு அவர்கள் மனம் திரும்பட்டும், ஒப்பு கொடுக்கட்டும், ரட்சிக்கப்படட்டும். அந்த அனுபவத்துக்குள்ள ஆவியானவர் நடத்துங்க. இன்றைக்கு இரவு அவங்களை தூங்க விடாதுங்க. அவங்க நிம்மதியை எடுத்து போடுங்க. முழங்கால் படியிடட்டும். பாவத்தை விட்டு துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஆத்துமா ரட்சிப்பை அடைந்து கொள்ளட்டும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்ய நாங்கள் செபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒரு ஆத்துமா கூட நரகத்தில் போய்விடக் கூடாது. ஆண்டவரே, அவங்களை பரலோகத்தில் நான் பார்க்கணும், உம்முடைய வருகையில சந்திக்கணும். தொடர்ந்து ஆவியானவர் பேசும். நீர் எங்களுக்கு விளக்கி கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி நன்றி என்று உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, நான் பிரயோஜனமான ஊழியக்காரன் அப்பா. இதையெல்லாம் சொல்லுவதற்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. என்னிலே நான் தகுதி உள்ளவன் அல்ல. உம்முடைய கிருபை கிருபை கிருபை, அந்த கிருபையை நினைத்து உம்முடைய பாதத்தை முத்தம் செய்து நன்றி சொல்லுகிறேன். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன்.